நான் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோயில் வட்டம் வடநத்தம்பட்டி கிராமம். என் பேர் செல்லத்துறை. எங்கள் அப்பா முத்தையா. நாங்கள் பாரம்பரியமாக இப்போ எங்கள் தாத்தா காலத்திலேருந்து விவசாயம் செஞ்சுக்கிட்டு வரோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 4 ஏக்கர் 87 சென்ட் எங்களுக்கு பூர்வீகமான இடம் இருக்குது. இந்த இடத்துல இப்போ வரைக்கும் ஒரு காலத்தில் ஒரு நல்ல செழிம்பாக இருந்தது. இப்போ ஒரு 10-15 வருஷம் 20 வருஷமாக முழு வறட்சியாக இருந்துக்கிட்டு இருக்குது. தண்ணி தட்டுப்பாடு ரொம்பனால விவசாயம் எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பற்றாக்குறையாக இருந்துக்கிட்டு இருந்துச்சு. அதனால் விவசாயமே ஓரளவுக்கு பொய்த்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எந்த விவசாயமும் செய்ய முடியாத ஒரு நிலைமை இருந்துக்கிட்டு இருந்துச்சு. சரி, இது இப்படி இருந்தால் எப்படி என்ன செய்கிறது அப்படின்னு ஒரு யோசனை பண்ணி சங்கரன்கோயில் தோட்டக்கலைத்துறையில் போய் ஒரு ஆலோசனை கேட்டேன். இந்த மாதிரிக்கு வறட்சியாக இருக்குது, என்ன செய்யலாம் சார்? கிணத்துலலாம் தண்ணி இல்லை, கிணறு இருக்குது, ஆனால் தண்ணி இல்லை, நீரோட்டம் இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கு, என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரிகள்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டேன். அப்போ அதுக்குன்னு சொல்லி இப்போ அந்த வறட்சியெல்லாம் போக்குறதுக்காக ஒரு சில ஸ்கீமுகள் இருக்குது. உதாரணத்துக்கு பண்ணைக்கொட்டை, ஒரு பெரிய அளவில் ஒரு பண்ணைக்கொட்டை வெட்டினீங்கன்னா உங்களுக்கு நீரையும் சேமித்து வச்சுக்கலாம், நிலத்தடி நீரும் பெருகிக்கிறோம், கிணறுகளுக்கும் நல்ல நீர் விட்டு குடிச்சிக்கிறோம். மற்ற நேரத்துக்கெல்லாம் கோடை நேரத்துக்கெல்லாம் அந்த நீரை சேமித்து வச்சு நம்ம இருக்க காடுகளுக்கு விவசாயத்துக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு ஒரு நல்ல வழிமுறை சொன்னாங்க. சரி, அதுக்கு முழுமையாக நம்ம எல்லா பைசாவும் போட முடியாதா, அந்த அளவுக்கு நம்மள்ட்ட வருமானம் இல்லையா, என்ன சொல்ல அவங்களுக்கு கிட்டத்தட்ட இப்போ அதுக்கு ஒரு பண்ணைக்கொட்டை போட்டீங்கன்னா 70,000 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு மானியம் இருக்குது, அரசு ஊக்கத்தொகை கொடுக்குது. அதனால் நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா உங்கள் விவசாயத்தை நல்லா செழிம்பாக செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சாத்த ஆலோசனை, முழுமையான ஆலோசனை கேட்டு எந்த அளவுக்கு வெட்டலாம் என்ன ஏதுன்னு கேட்டு கிட்டத்தட்ட இது 21 மீட்ரு நீளம், 21 மீட்ரு அகலம், கிட்டத்தட்ட 3 அடி ஆழம் சொன்னாங்க. நான் 3 அடிக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு 3 மீட்ரு ஆழம் சொன்னாங்க. 3 மீட்டருக்கு கிட்டத்தட்ட 5 மீட்ரு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி வேணுமே அப்படிங்கிறதுனால கூடுதலாகவே செஞ்சுருக்கோம். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 லட்ச ரூபா வரைக்கும் செலவு பண்ணியிருக்கோம். தோண்டுறதுக்கு வைக்கிறதுக்கு தார்ப்பா மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 75,000 ரூபாய்க்கு மேலே இது பண்ணி ஈரோட்டில் கம்பெனியில் ஆர்டர் பண்ணி வாங்கி இது பண்ணியிருக்கோம். இப்போ ஓரளவுக்கு நம்மளுக்கு இந்த நீர் பிரச்சனை இல்லை. ஒரு தடவை தண்ணி பெருக்கி வச்சோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு எல்லா காடும் போக மிச்சம் வரக்கூடிய அளவுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. விவசாயங்கள் இப்போல்லாம் ஓரளவுக்கு நல்லா நிறைய இது செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம தோட்டத்தில் வாழை, அது போக வாழை, வெங்காயம், இன்னும் நிறைய மகசூல்கள் மிளகண்ணு, தக்காளி, இதெல்லாம் எப்பவும் பணப்பயிராக அந்த காய்கறி மகசூலில் நிறைய செய்வோம். இனி அதை தொடுத்து செய்யக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாக தண்ணி ஓரளவுக்கு மிச்சவாட்டுக்கு வந்திருக்கு. இதில் அந்த நல்ல ஒரு ஆலோசனை சொன்ன தோட்டக்கலைத்துறைக்கு இந்த நேரத்தில் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.